ப்ரோக்ராமிங் பைத்தான், LISP அண்ட் ஜாவா. இந்த 3 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கான ஆவரேஜ் என்ன கேட்கறாங்க? பொதுவா ஆவரேஜ் கம்பெனி என்ன செய்வீங்க? யார் சொல்றாங்க? இல்ல எனக்கு இப்ப பிராங்கா சொல்லணும், எனக்கு ஆவரேஜ்னா என்னன்னே தெரியாது. பிராங்கா சொல்ல பார்ப்போம். ஷேர் பாக்ஸ் சொல்லணும், ஓகே தான். ஏன்னா நீங்க தெரியல சொன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் எடுத்து வேணும். ஸோ அதனால உண்மையே என்கிட்ட ஒத்துக்கோங்க எல்லாரும். ஓகேனா ஓகே, இல்லைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நடக்கும். சரிங்களா? So maybe adding the total number of adding languages divided by the total number of. அவ்வளவுதான். Sum of all the observation divided by total number of observations. கரெக்ட்டா? சோ இங்க total number of observations எத்தனை இருக்கு? டோட்டல் டேட்டா என்ன கேட்டிருக்கு? மொத்தம் எத்தனை கேட்டிருக்கு? பைத்தான், LISP அண்ட் ஜாவா 3 கேட்டிருக்கா? கேட்டிருக்கா? எஸ் சார். Yes. ரைட். அப்ப அந்த 3க்கு ஆவரேஜ் சொல்லுவீங்கன்னா எப்படி கண்டுபிடிப்பீங்க? கண்டுபிடிக்க பார்ப்போம். மூணுக்கு பர்சன்டேஜ் என்னங்கிறத பாருங்க, பார்த்து எக்ஸ்பிளைன். யாராவது ஒரு ஆள் எனக்கு செஞ்சு எக்ஸ்பிளைன் பண்ணும். ரொம்ப ஈஸி தான். So Python, LISP and Java இது 3% ஆட் பண்ணிட்டு, அதாவது 15 + 10 + 10 புரியுதா? சரி, ஓகே. by 3 number of values. So divided by 3 11.7. 6 போயிட்டே இருக்கும் அது அப்படினா? Oh yes. Okay, so 11.7 approximate 7. So okay, 11.7 is the correct answer. Okay. So அப்ப நான் சொன்ன மாதிரி எனக்கு வந்து பர்சன்டேஜ் பார்த்தாச்சு, பர்சன்டேஜ்ல இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீசிங் பார்த்தாச்சு, அதே மாதிரி நார்மலா பர்சன்டேஜ் எப்படி கால்குலேட் பண்றதுங்கிற பார்த்தாச்சு, அந்த மாடல் பார்த்தாச்சு, இப்ப ஆவரேஜ் பார்த்தாச்சு. ரைட்டா? சரி, அடுத்த மாடல் பார்ப்போம். Okay, how many people have knowledge about C? ஒரே ஒரு நிமிஷம். Okay, how many people having knowledge about C? C ல how many people? C லாங்குவேஜ்ல எத்தனை people வந்து நாலேஜா இருக்காங்கங்கிறது கேள்வி. B. Okay. சேகாமல் B சொல்லுங்க பார்ப்போம். எப்படி? சார் டோட்டல் குவான்டிட்டி அந்த வேல்யூ வந்து 12 lakh. ஓகே. அதுல 25% 3 lakh. எப்படி காம்பி மேடம்? எப்படி 25% 3 lakhs? 25% எப்படி 3 lakhs? அது நான் ஷார்ட்டா இது பண்ணேன். எனக்கு அந்த ஷார்ட் தான் எல்லாருக்கும் தெரியுமான்னு எனக்கு தெரியல, அதனாலதான் இந்த கொஸ்டின். நீங்க எப்படி ஷார்ட்டா கண்டுபிடிச்சீங்க அதை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, நீங்க பல பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். 12 divided by 4 போடும்போது 3. 12 divided by 4 போடும்போது நீங்க யோசிக்கிறது பர்ஃபெக்ட்.
நீங்க உங்க மனசுல என்ன யோசித்து பதில் சொல்றீங்க என்னால புரிஞ்சுக்க முடியுது சரிங்களா. ஆனா உங்களை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. அது எப்படி சொல்ல தெரியல. வேல்யூ அப்போ 50% வந்து 6 வரும். 6ல அந்த 50% எடுக்க முடியும். அவ்வளவுதான். அதாவது சில பெர்சன்டேஜஸ்லாம் வந்து நீங்க மைண்ட்லயே கால்குலேட் பண்ணலாம் சரிங்களா. இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்றேன். அப்போ நான் ஒரு கேள்வி கேட்டேன். நான் இன்னொரு கேள்வி கேட்டேன். 10க்கு 5 மார்க் எடுத்தா 100க்கு எவ்வளவு? 50 சார். 20 மார்க் சார். 50 மார்க். எப்படி 50 சொன்னீங்க? யார் 50 சொன்னா? சொல்லலாம் சார். எப்படி 50 சொன்னீங்க? படக்குன்னு 50ங்க. எந்த கால்குலேஷன் இல்லாம எப்படி உங்க மைண்ட் கரெக்டா கால்குலேட் பண்ணுச்சு? 10ல பாதி 5, அப்ப 100ல பாதி 50. அப்ப உங்க மைண்ட் எப்படி யோசிக்குதுன்னா நமக்கு கொடுத்த வேல்யூல இது எப்படி இருக்குங்கிறத உங்க கண்ணு முதல்ல யோசிக்கு. உங்க மைண்ட் அதை யோசிக்குது. அப்போ அதே மாதிரிதான் இங்கேயும் இருக்கும் அப்படின்னு யோசிச்சு நீங்க 50 சொல்லிடுறீங்க. கரெக்டா? ரைட். அதே மாதிரிதான் சில விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு 15% எப்படி கால்குலேட் பண்ணுங்கிறதுக்கு ஷார்ட்கட் நான் சொல்றேன். இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேன். Sir, சரி. சொல்லுங்க. so maybe 25 divided by 100 into 12 lakhs. கரெக்ட் தான். 25 divided by 100 into 12,000 போட்டீங்கன்னா எக்ஸாக்டா 3 lakhs வரும். அதுல மாற்று கருத்தே இல்ல. அது வந்து அதுல எந்த இதுவும் இல்ல. இதை நீங்க பேப்பர்ல செய்யாம மைண்ட் கால்குலேஷன் பண்றது எப்படிதான் நான் சொல்றேன். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ 25%னா என்ன அர்த்தம்? 100ல 25ங்கிறது எப்படி வருது அப்படிங்கறது யோசிங்க. 100 4ஆ பிரிச்சா அதுல 1தான் 25. கரெக்டா இருக்கும். கரெக்டா இருப்பா. சொல்லுங்க பாப்போம். இப்போ உதாரணத்துக்கு யார்கிட்ட கேட்கலாம்? ஆமினா சபீர் சொல்லுங்க. Yes, sir, it's right. ரைட். 100 4ஆ பிரிச்சா எனக்கு 25. அதுனா 4ல ஒரு பங்கு தான் 25. அப்போ 12 lakhs, அதாவது இந்த 4 டிவைட் பண்றது எப்படின்னா ஆக்சுவலி 100ல பாதி 50, அதுல பாதி 25. இப்படிதானே 25 வருது. அதே ரூட்டை இதுக்கு ஃபாலோ பண்ணுங்க. 12 lakhல பாதி வந்து எவ்வளவு? 6 lakh. 6 lakhல பாதி எவ்வளவு? 3 lakh. முடிஞ்சு போச்சு. புரியுதா உங்களுக்கு? புரியலையா சார்? ரைட். இப்ப அடுத்த கேள்வி, என்னோட அடுத்த கேள்வி 10% எவ்வளவு சொல்லுங்க. இந்த இங்க இருக்கு இல்ல, இந்த பைத்தானுக்கு வந்து 10% இருக்கு. 10% எப்படி கண்டுபிடிப்பீங்க? இப்போ நான் அதையே நான் போடுறேன். 100க்கு 10, 100ல இருந்து 10 எப்படி வந்திருக்கு? அந்த ஸ்ட்ரக்சரை பாருங்க நீங்க முதல்ல. சும்மா ஒரு பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியுது? 100க்கு 10க்கும் விஷுவலா என்ன வித்தியாசம்? ஒரு 0 குறையுது. அவ்வளவுதான், சிம்பிள். அப்ப நீங்க என்ன செய்யுங்க? டோட்டலா ஒரு 0 குறைச்சிருங்க. அவ்வளவுதான். 12 lakhsல ஒரு 0 குறைச்சுன்னா என்ன அர்த்தம்? 1.2 lakhs, 1,20,000. ரைட்டா? அப்ப அந்த 1,20,000 10%. அவ்வளவுதான். புரியுதா உங்களுக்கு? அப்ப 20% எவ்வளவு எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? நீங்க 10% கால்குலேட் பண்ணிட்டாலே உங்களால 20, 30, 40, 50, 60 எல்லாமே கண்டுபிடிக்க முடியும். 10% உங்களுக்கு 1.2 lakhsனா, அதாவது 1,20,000னா 20% எவ்வளவு வரும் சொல்லுங்க. எல்லாத்துக்கும் பேஸ் வந்து அந்த 24, அதாவது 2.4 lakhs. புரியுதா உங்களுக்கு? எப்படி கண்டுபிடிச்சீங்க சொல்லுங்க பாப்போம். 10% 2 lakh. அவ்வளவுதான். 20க்கு 10 எப்படி ஆகுது? 20ல இருந்து டபுள் மடங்கு ஆகுது. அந்த மாதிரி இதை டபுள் ஆக்கிருங்க. 24. புரியுதா உங்களுக்கு? சரி, இப்ப அடுத்த கேள்வி என்னன்னா, இதெல்லாம் சொல்லிருவீங்க. என் அடுத்த கேள்வி 15% எப்படி கண்டுபிடிப்பீங்க? இதுவும் நீங்க மைண்ட்ல கால்குலேட் பண்ண முடியும். இங்கேயும் இருக்கு பாருங்க. 12, 13, 17, 18 கண்டுபிடிக்கிறது மைண்ட்ல கஷ்டம், ரொம்ப கஷ்டம். நான் அதெல்லாம் விட்டுருங்க. 15, 25, 35 இதெல்லாம் ஈஸியா கண்டுபிடிச்சிருக்கேன். எப்படி? யார் சொல்றாங்க? 1.8 lakh. 1.8 lakh எப்படி சொல்லுங்க பாப்போம். சார் 10% வந்து 1.2 lakh. சரி. அப்ப 15 அப்படிங்கிறப்ப 1.2 lakhல பாதி எடுத்தோம்னா 6. So 12 plus எதுக்கு நீங்க பாதி எடுக்கிறீங்க? இதான் என் கேள்வி. இந்த கேள்வி நீங்க பதில் சொன்னீங்கன்னா நிறைய பேருக்கு புரியும்.
10%ல வெரி குட் சார். சோ நீங்க அது அவ்வளவுதான், வெரி குட். இப்ப 10 15 நீங்க எப்படி பிரிச்சுக்கணும்னா 10 பிளஸ் 5. 10ங்கிறது ஒரு 0 கட் பண்ணிட்டா வந்துரும். 5ங்கிறது என்னது, இதுல பாதி, 10ல பாதி. அப்போ இந்த 12ல பாதி 6 lakhs. அப்போ நீங்க இந்த ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா அதான் 15%. அவ்வளவுதான். ஏன்னா இங்க அந்த கேள்விலாம் இருக்கு பாருங்க, 15, 10, 25 எல்லாமே இருக்கு பாருங்க. சரிங்களா? சோ இதெல்லாம் மைண்ட்லயே கால்குலேட் பண்ணி ஆன்சர் பண்ணலாம், ரொம்ப ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். சரி, என் அடுத்த கேள்வி. இப்போ இது 0 ஈஸியா சொல்லிட்டீங்க. இப்ப என் கேள்வி என்னன்னா 35 டோட்டல் வச்சுக்கோங்க. சரிங்களா? 35 டோட்டல், இதுல 10% எவ்வளவு சொல்லுங்க பாபு. பாபு. சரி, அதுக்கு முன்னாடி 350ல 10% எவ்வளவு? 350ல 10% எவ்வளவு சொல்லுங்க பாபு. 35. என்ன பண்ணீங்க? 0 இருந்தா 0 கட் பண்ணிட்டீங்க. 0 இருந்தாலும் 0 கட் பண்ணிட்டீங்க. இங்க 0வே இல்லையே, என்ன செய்வீங்க அப்போ? ஸ்டில் அதை டிவைட் பண்ணா 3.5 வந்துரும் சார். 35 அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதாவது கடைசில இருந்து ஒரு ஸ்டெப் முன்னாடி புள்ளி வச்சிடணும். சோ 3.5 rupees. ஓகேவா? சோ 3.5 தான் 10%. இதே 352 இருந்துச்சுன்னா 35.2. 1532 இருந்துச்சுன்னா 153.2. லாஸ்ட் நம்பருக்கு முன்னாடி புள்ளி வச்சிட்டீங்கன்னா அதான் 10%. ஓகேவா? சோ இதெல்லாம் சின்ன சின்ன ஷார்ட்கட்ஸ், மைண்ட கால்குலேஷன் பண்றதுக்கான சின்ன சின்ன ஷார்ட்கட்ஸ். ஓகேவா? சரி, ஓகே, ரைட். நெக்ஸ்ட் பாப்போம். அடுத்த क्वेश्चन. The ratio of the number of people having knowledge about C to the knowledge about Java is. இப்போ அடுத்த டாபிக் என்ன? ரேஷியோ. நம்ம வந்து பர்சன்டேஜ் பார்த்தாச்சு, ஆவரேஜ் பார்த்தாச்சு, இப்போ நம்ம பார்க்க போறது ரேஷியோ. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ரேஷியோ? யார் சொல்றாங்க? ரேஷியோனா என்னது? இந்த தீர்வு தெரிஞ்சாதான் இந்த கேள்வி நம்ம சொல்ல முடியும். ரேஷியோ அப்படின்னா நீங்க எல்லாம் இங்கிலீஷ் பேஜ் நிறைய இருக்கீங்கல்ல, எனக்கு ரேஷியோ இந்த கொஞ்சம் சொல்லுங்க பார்ப்போம். What is the meaning of ratio? கேட்காத ஆள்கிட்ட ஒரு ஆள்கிட்ட கேட்பேன். ராபியா சில்மியா சொல்லுங்க, ரேஷியோனா உங்களுக்கு என்ன தெரியும்? Sir, two or more இது வந்து ரிலேஷன்ஷிப், சாரி, 2 or more நம்பர்ஸ்க்குள்ள ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து சொல்றது. நீங்க சொல்றது கரெக்ட் தான், ஆனா தப்பு. என்ன தெரியுமா? 2 or more கிடையாது, கம்பாரிசன் ஆஃப் 2 நம்பர்ஸ். அவ்வளவுதான். கம்பாரிசன் ஆஃப் 2 நம்பர்ஸ். 2 or more நம்பர்ஸ் கிடையாது. நீங்க கம்பேர் பண்றது 2 பேருக்கு நடுவில் பண்றீங்க அப்படின்னா அதுதான் ரேஷியோ. சரிங்களா? இப்ப உதாரணத்துக்கு நம்ம ஒரு எக்ஸாம் எழுதுறோம், 20க்கு 5 மார்க் எடுத்திருக்கேன் அப்படின்னா நான் கம்பேர் பண்றேன். எப்படி கம்பேர் பண்றேன்னா டோட்டலா 20, நீ எடுத்தது 5. சோ நான் கம்பேர் பண்ணிக்கிறேன். இத இப்ப சொல்லுங்க, when we compare with 5 to 20, இது இங்கிலீஷ். நான் 20, நீ டோட்டலா எடுத்தது 20, அதுல நீ எடுத்த மார்க் 5. இது தமிழ். மேத்தமெட்டிக்கலா 2 விதமா எக்ஸ்பிரஸ் பண்ணாத. எப்படின்னா நம்ம மேத்ஸ் வாத்தியார் போடுவாரு, இப்படி தானே போடுவாரு. இது ஒரு வகை. இன்னொரு வகை என்னன்னா 5:20. இந்த ரெண்டும் ஒரே மீனிங் தான். அப்போ எனக்கு ரேஷியோன்னு பேசிட்டா, நல்ல கவனிங்க, கேள்வியில ரேஷியோன்னு வந்துட்டா டு தட் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும், டூன்னு ஒரு வார்த்தை இருக்கும். இருக்கா பாருங்க, இருக்கா? இந்த டூ தட்டுக்கு முன்னாடி ஒரு வேல்யூ வரும், பின்னாடி ஒரு வேல்யூ வரும். அதாவது முன்னாடி ஒரு விஷயம் இருக்கும், பின்னாடி ஒரு விஷயம் இருக்கும். முன்னாடி என்ன இருக்கு? நாலேஜ் அபவுட் சி இருக்கா? பின்னாடி என்ன இருக்கு? அபவுட் ஜாவா இருக்கு. சோ இந்த ரெண்டை தான் நீங்க கம்பேர் பண்ண போறீங்க. ரேஷியோ என்ன சொல்றீங்க? கம்பாரிசன் ஆஃப் டூ வேல்யூஸ். அப்போ நம்பர் ஆஃப் பீப்புள் நீங்க கம்பேர் பண்ண போறீங்க. சோ நம்பர் ஆஃப் பீப்புள் எனக்கு சில எவ்வளவு தெரியணும். சில எவ்வளவு சொல்லுங்க போ. நம்பர் ஆஃப் பீப்புள் சில எவ்வளவு? இப்ப நீங்க எந்த கால்குலேஷன் இல்லாம எனக்கு சொல்லணும். $3 lakhs sir. 3 lakhs, very good. 3 lakhs.
ரைட் ஓகே. நம்பர் ஆஃப் பீப்புள் இன் ஜாவால எவ்வளவு? 18 lakh. 18 lakh. 1,80,000 sir. என்னது? 80,000. 1,80,000. 1,80,000 ரைட். சரி ஓகே. இப்போ டு தட்க்கு முன்னாடி இருக்கிற நம்பரை மேல போடுங்க. டு தட்க்கு முன்னாடி என்ன இருக்கு? சி. சிக்கு கிடைச்சது 3 lakhs. சோ 3 lakhs மேல போடுங்க. டு தட்க்கு பின்னாடி இருக்கிறத கீழே போடுங்க. என்ன வரும்? 180,000. இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணுங்க. என்ன வரும்? 5/3. அண்ட் அவ்வளவுதான் 5/3. ஏன்னா இது வந்து 5 இது 3 6 டேபிள் அடி வந்து நான் 30/18ங்கிறது 6 டேபிள்ல வரும். சோ இது வந்து 5 இது 3. 5/3னா அது எப்படி எழுதிக்கலாம்? 5/3 ஆன்சர்ல உங்களுக்கு வந்து இப்படி இந்த ஃபார்மட்ல ஆன்சர் இருக்கு. ஆன்சர் என்னது? 5:3. நான் எதுக்காக இவ்வளவு எக்ஸ்பிளைன் பண்றேன்னா 3:5 ஆன்சர் இருக்கும் பாருங்க. நீங்க இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு போட்டு குழப்பிக்க கூடாது. நான் அதான் திருப்பி சொல்றேன். டு தட்க்கு முன்னாடி இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட். டு தட்க்கு முன்னாடி நமக்கு 5 தான் ஃபர்ஸ்ட் வருது. டு தட்க்கு பின்னாடி இருக்கிறது செகண்ட். அப்ப 5:3 கரெக்டான ஆன்சர். சரிங்களா? புரியுதா உங்களுக்கு? எஸ் சார். ரைட். சோ நான் இன்னைக்கு நினைச்சதை நான் சொல்றேன். இன்னைக்கு பரவாயில்ல, நேற்றை விட இன்னைக்கு பாப்புலேஷன் ஜாஸ்தியா இருந்துச்சு. சோ நான் வந்து இந்த 4 கான்செப்ட் தான் திருப்பி வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? இது போக புதுசா அதாவது ஒரு 2023 and 24, 22 இதுலலாம் வந்து கொஞ்சம் டஃபா கேட்டான். டஃபானா எதை பேஸ் பண்ணி டஃபா கேட்டான்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ வச்சு கேட்டான். சரிங்களா? ப்ராஃபிட் அண்ட் லாஸ வச்சு அவன் கேள்வி கேட்கும் போது நமக்கு ஒரு பெரிய குழப்பமா இருக்கும். சரிங்களா? சோ அதனால நாளைக்கு நான் எக்ஸாக்டா என்ன பண்றேன், ப்ராஃபிட் அண்ட் லாஸுக்குன்னு ஒரு கணக்கு இருக்கு 2023, 24. சரிங்களா? அதை எடுத்து நான் சால்வ் பண்றேன். ஆனா அதுவும் பாத்தீங்கன்னா நான் சொன்ன அந்த ஃபார்முலாலதான் இருக்கும். ஆனா கொஞ்சம் போட்டு நம்ம என்ன சொல்றது, இந்த ஒரு பெரிய மார்வேஷன் போட்டு ஒரு பெரிய அது மாதிரி காட்டுற மாதிரி காட்டியிருக்கோம். சரிங்களா? சோ அதான் நான் நாளைக்கு நான் நடத்துறேன். உங்களுக்கு இன்னும் உங்களுக்கு கிளியர் ஐடியா கிடைக்கும். சரிங்களா? சோ நாளைக்கு கிளாஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா அவன் அப்படிதான் கொஞ்சம் நாளைக்கு